நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பதிவு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதுனால பரணி தீபத்தை பற்றி நிறைய பேர் கேள்வியை கேட்டிருந்தாங்க. இந்த பரணி தீபத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இது திருவண்ணாமலையில் அங்கே திருக்கார்த்திகை தீபத்திற்கு முந்தைய நாள் இந்த பரணி தீபம் அப்படிங்கிறது ஏற்றக்கூடிய நிகழ்வு கடைபிடிக்கப்படுகிறது. சிவபெருமான் சன்னதியில் ஒரே ஒரு தீபம் அகல் தீபம் ஏற்றி அதிலிருந்து ஒரு 5 அகல் தீபங்களை ஏற்றி நந்தி, உண்ணாமலை அம்மையார் அப்படின்னு ஒரு 5 இடங்களில் பலிபீடங்கள், கொடிமரம்னு 5 இடங்களில் வச்சு அந்த 5 தீபங்களையும் ஒன்று சேர்த்து எரியக்கூடிய நிகழ்வு தான் இந்த பரணி தீபம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நம்ம வீடுகளில் அந்த பரணி தீபத்தை எப்படியெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், வீட்லேயும் அந்த திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் காலையிலேயே இந்த பரணி தீபம் ஏற்றுறவங்களும் இருக்காங்க. சாயந்தரத்தில் பரணி தீபம் ஏற்றக்கூடிய நிகழ்வுகளும் இருக்குது. ஒரு விளக்கு நம்ம ராஜ விளக்கு, தாய் விளக்கை ஏற்றி வைத்துட்டு அதிலிருந்து இந்த 5 அகல் விளக்கில் இந்த தீபத்தை ஏற்றி இந்த 5 தீபத்தையும் ஒன்றா எரிய விடக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் குத்து விளக்கு கூட நம்ம ஏற்றி வைக்கலாங்க. வாசலில் அந்த குத்து விளக்கை ஏற்றி அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கை வச்சு அந்த பரணி தீபம் திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் ஆரம்பித்து வைக்கிறோம். சரி, இந்த பரணி தீபத்தினால என்ன நன்மைகள் அப்படின்னா, இந்த பஞ்ச தீபங்களும் நமக்கு ஒரு வகையான பஞ்சபூதங்களின் சக்திகளை அபரிமிதமாக நமக்கு நல்ல ஆகர்ஷண சக்தியாக கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த பரணி தீபம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நேர்மறையான எண்ண ஓட்டங்களையும் தன்மைகளையும் நமக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்.